சித்த வழிபாடு. இந்த சித்த வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு சிவனடியார்கள் அண்ணாமலையாரை நோக்கி பௌர்ணமி தோறும் கிரிவலம் செல்லக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் இவர்கள் அனைவரும் ஒரே ஒரு பிரார்த்தனை தான். என்ன பிரார்த்தனை அப்படின்னா, எப்படியாவது ஒரு சித்தரை தரிசனம் பண்ணிட மாட்டோமா, நமக்கு அந்த நிலை கிடைத்திடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். மூக்குப்படி சித்தர், அழுக்குமுட்டை சித்தர், சாக்கடை சித்தர், பல நபர்கள் இந்த ஒரு காலகட்டங்களிலேயே வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாம் சித்த நிலையை எப்படி அடைஞ்சாங்க? இந்த சித்த வழிபாட்டிற்கு மிக முக்கியமானது என்ன அப்படிங்கிறது தான். இதற்கு ஒரே ஒரு மந்திரம் தான். இந்த மந்திரம் இருந்தால் சித்த வழிபாடு அப்படிங்கறத நாம அடைய முடியும். எண்ணம் போல் வாழ்க்கை, இதுதான் மந்திரம். என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நாம என்ன அலைகள் அப்படிங்கறத ஒருநிலைப்படுத்த வேண்டும். நமது எண்ண அலைகள் ஒருநிலைப்பட்டால் போதுமானது. நாம் எந்த சித்தரை நோக்கி நம் என்ன அலைகளை செலுத்துகிறோமோ நிச்சயமாக அவர்கள் நம்மை தொடர்பு கொள்வார்கள். நம் நிலைப்பாடானது ஒரு நிலைக்கு வரும்பொழுது யோக நிலை, முக்தி நிலை, ஞான நிலை, மோட்ச நிலை என்ற பலதரப்பட்ட பரிணாமங்களுக்கு உட்பட்டு இந்த சித்த நிலையை நாம் அடைய முடியும். இதற்கு நிறைய முயற்சிகள் இருக்கிறது. யோகா, தியானம், குண்டலினி போன்ற எத்தனையோ பயிற்சி முறைகளும் இருக்கிறது. சரீரத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறது மட்டும் சித்த நிலையை கொடுத்துறாது. மனசு, புத்தி, செயல் இது மூன்றுத்தையும் சரியாக நேர்கோட்டில் பயன்படுத்தினால் நாமும் சித்த நிலையை அடைய முடியும். இதுதான் வள்ளலார் பெருமான் சொல்லி மறைஞ்சு போனார். மனிதன் இறைவனாகலாம். ஒரு ஆங்கிலேய நபர்கள் ஒரு மனிதனை கடவுள் என்று ஒப்புக்கொண்ட ஒரே ஆள் நமது வள்ளலார் பெருமான். அதனால கண்டிப்பா நிச்சயமா இந்த சித்த வழிபாடு அப்படிங்கிறது எண்ணம் போல் வாழ்க்கை.